ஐயா நான் ஒரே அம்மாவுக்கு ஒரே ஆம்பளை நல்லதொரு குடும்பம் நாய் வந்து என்னது வாயில வைக்கிறதுக்கு சபையாக்கம் குரலாக்கம் எதிராக்கம் சபைக்கு வந்திருக்கும் யாரு நமக்கு ஒன்று சொல்லுங்க பஸ் வழிவிட
டிரைவரா இப்படி வந்து ஒரு சுத்து உதவி கேட்டு வருமா? இது வராது அப்படியே போமா. உகார் 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 உகார். மேற்கே இருக்கக்கூடிய மேலே இருப்பது மலை, கீழே இருப்பது ஆழம், கீழே இருப்பது ஆழம், ரெண்டையும் ஒன்று சேர்த்தால் மலையாளம். மேல் மேல் மலையாளம். மேல் மலையாளம். மலையாளம் அதுக்கு நான் அடி அடிக்கிறாயா? நான் தரமாட்டேன்ப்பா, நான் அம்மாவுக்கு படிக்கல. என்னது மலையாளத்தை நீதி தவறாவரி ஆட்சி வரக்கூடிய என்பது ராம தொட்டியல். நானும் எங்கேயும் போய் பார்த்தேன்டா. அவன்டா ஒரு 55,000 லோன் மாடு வாங்கியிருக்கா. 55 மாதிரி நோனி மாடு. லோன் மாடு வாங்கியிருக்கா. லோன் மாடு. ஆமா. அத தொட்டில போய் டவுன் குடுக்கறதுக்கு தொட்டி கிடைக்கல. ராமம் போட்ட தொட்டி என்ன விலை? பூசா போட்ட தொட்டி என்ன விலை? என்ன வேலை? பொட்டு வச்சு தொட்டி என்ன விலை கேட்டு வரா? போடா போடா. தம்பி வணக்கம் 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 சொல்லுங்க. எடுத்து வச்சு பாருங்க. தொட்டி இல்லைங்களா? ராமம் போட்ட தொட்டி என்ன வேலை? ஊச போட்ட தொட்டி என்ன வேலை? ஆமா பொட்டு வச்சு தொட்டி. ஆமா பொட்டி வச்ச தொட்டி என்ன வேலை? சின்ன சைஸ் என்ன வேலை? பெரிய சைஸ் சின்ன சைஸாடா? சின்ன சைஸ் என்ன வேலை? பெரிய சைஸ் என்ன வேலை? கேட்டு வாடா. சின்ன பெரிய சைஸ் என்ன வேலை? சின்ன சைஸ் என்ன வேலை? உனக்கு என்ன சைஸ் வேணும்? பெரிய சைஸ் நீ கேட்பது தொட்டி, நான் சொல்வது ராம தொட்டியல். தொட்டி 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 உங்களுக்கு புரியுது? ராம தொட்டிலுக்கும் ரவாச்சல்லைக்கும் பிறந்து என்பது தொட்டியை குறைச்சினார். தொட்டியை குறைச்சினார். சுத்திராசா ஐயோ அப்படி என்னுடைய நாட்டிலே நாங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். அப்படி தெரியாது. Hey!
கட்டையும் போட்டி கட்டியா கட்டையும் கட்டிங்களா கால் விட என்னுடைய தேடத்திலே நாங்கள் மத்திரத்திலே சீரு சிறப்பு புரிந்தவர் ஆடாதவர் ஆட்டி வைப்பதும் கூடாதவர்கள் கூட்டி வைப்பதும் கூட்டு வைப்பீங்க எப்ப பஸ் வேலை உங்க வேலை வாய் பேசக்கூடியவர்களை ஊமையாக்குவது வாய் பேசுறீங்களா அப்புறம் அப்படி எங்களுடைய குலதேவதை சாமி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஊமை ஆகுவாரா ஆமா நாம வந்து ஊமை ஆகுவோம் அவன் என்ன பேசுறான் எத்தனை பேர் ஊமையா இருப்பாங்க பாத்துருக்கேன் ஊமையா ஆக்குவாரா சொல்றாங்க மலையாள மகவி ஓடியா 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 ஐயா ஐயா என்ன பாபா அந்த லைட் மரம் கொடுத்தாங்க காய்ச்சி போய்ப்பாங்க அவங்க அம்மா இப்ப ஒரே ஒரு பிள்ளைங்க ஊமியை கொஞ்சம் ஆமாங்க ஒரே ஒரு பிள்ளை தங்கச்சா ஆமாங்க சாப்பாடு இல்ல அதனால ஊமி போய் எடுத்துக்கிட்டு ஏங்க பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க பாட்டு பாடுவானா இளையராஜா மயில சத்யாதேவி மலையாள மகவி ஓடியா 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 செருப்பு எழுத்து அடிச்சு பல்ல கேட்டு பாட்டு வேணாம் மயிரில் பாடுறான் கப்பி இங்க பாப்பால பாடுறான் கப்பி எதுக்கு அப்படி ஆமாம் இருந்த போதிலும் மந்திரத்திலே சிறந்தவன் இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே என்னுடைய நாட்டிலே வர்த்தக செட்டார்களுக்கெல்லாம் கடவைத்து கொடுத்திருக்கின்றேன். இருந்த போதிலும் இந்த இடத்திலே ஓடி வந்து
மலையாளத்தினாலே நினைக்க வழி இல்லை ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா அப்படி என்று கேட்டான் அந்த வீதி வீதியாகவே கடை வைத்துக் கொடுத்திருக்கின்றேன் வழிபிடிக்க வேண்டும் எப்படியாகிலும் பெயரை சொல்ல வேண்டும் அப்படி என்று வீதி வீதியாகவே கடை வைத்துக் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் ஒரு சட்டமிட்டு இருக்கின்றேன் யார் வந்து வந்தாலும் மதாக்கள் வந்தாலும் இந்த தொட்டியக்குள்ள சின்ன உத்தரவு இல்லாம உள்ளாத சல்லி காசு கொடுக்க கூடாது என்று சட்டமிட்டு இருந்த போதிலும் என்று ஆட்சியை வரைக்க வேண்டும் வணங்க வேண்டும் அது வணங்க முடியாத விளங்கல்பட்டி சேத்திரத்திலே அமர்ந்தவழி முத்தமாரியம்மன் அம்மனுக்கு அப்படியாக ஆராதனை செய்து ஐயனார் அப்பனுக்கும் முத்தமாரியம்மனுக்கும் விநாயகமூர்த்தி அனைவருக்கும் அப்படியாக ஆராதனை செய்து ஊர்வல காட்சி நடத்தி காவலரை கொண்டு வந்து 2 நாள் கேளிக்கை நடத்தி தாயாரை அருளை பெற வேண்டும் அப்படி என்ற இந்நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை வராமலும் குபேர சம்பத்தம் அர்கட அனைத்தும் ஆடி விளிம்பு பெற்று கேமலாபத்தோடு வாழ வாக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படி என்று முத்தமாரியம்மனை வணங்கிக் கொள்கிறேன். மனக்கம்பள வணக்கம். சபையிலே அமர்ந்திருக்கபடியான என்னை பெற்றும் வராத தாய்த்தது வாழ்வாக்கும் மணியம் கம்சையோட வாத்துக்கும் அவரை சேர்ந்த கோவில் அரங்காவலர்கள் ஐயா அருளபாத்திற்கும் மலர்குளம் அணைக்க பார்க்கபடியாக தாயாரின் பாதத்திற்கும் வாலிபர் அருளபாத்திற்கும் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்து சுற்றுப்புற கிராமத்தை வாத்திற்கும் என்றென்று முத்தமாரியம்மன் அருள் கொடுக்குமாறு வணங்கி சொல்கிறேன். நாடக சத்திரத்திரி வசித்து ஒருபடியான நாடக சபா உரிமையாளர் இருக்கக்கூடிய ஜனார்த்தனமூர்த்தி தம்பி நடைபாத்திற்கும் இன்னும் மற்றுமுள்ள நடனபாத்திற்கும் குருவா இருக்கக்கூடிய கடற்குப்பம் சத்திரத்திலே இருந்து மறைந்த மாமேதி ராமமூர்த்தி அழகாசா தன்னுடைய வாத்திற்கும் உமக்கும் மற்றுமுள்ள நடனத்திற்கும் என்று செட்டியார்களுக்கெல்லாம் போய் சந்திரபடி ஐயா மகாராஜா வணக்கம். நாங்கள் கடலோரமான காலையில் ஆச்சு அனைவருக்க போகிறோம். எங்களுக்கு என்ன கட்டளை?
இறந்தோறும் வயிற்று பிழைப்புக்காக எங்களுக்கு கடை கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்களே, அதனால் என்று உங்களுக்கு விதிவிதியாக கடை வைத்து கொடுத்திருக்கின்றேன். இருந்த போதிலும் யாராகிலும் வெளியிலே இருந்து வந்தால், ராஜாக்கள் வந்தால் எங்களுடைய சின்னாருடைய உத்தரவு இல்லாமலே ஒரு சல்லி காசு கொடுக்கப்படாது. என் உத்தரவு கொடுத்தால் நீங்க போங்க. உப்பு அந்த வந்து